இருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெல்லிக்குப்பம் மாவட்ட பிரதிநிதியும் தலைமை கழக இளம் பேச்சாளருமான தமிழ்மாறன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உரையாற்றுவார்கள். மலை விளைந்தாலும் விளையாத தலைவர்களாக தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்திருந்தாலும் கூட மக்கள் மத்தியிலே இன்றும் மனதிலே நீக்கமிட நிறைந்திருக்கிற மாண்புமிகு இரு இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு ஆன்மாக்கள் துயில் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிற மெரினா இருக்கும் திசை வணங்கி மூன்றாம் தலைமுறை கடந்து நான்காம் தலைமுறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து மீட்டு தமிழக மக்களுடைய பாதுகாவல் வழங்கிக் கொண்டிருக்கிற வாழுகின்ற தலைமுறையின் வசந்த காலம், வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகர் அண்ணன் பேராளோடு கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய வழிநடத்திக் கொண்டிருக்கிற முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் MC வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலே பூங்குளம் கிராமத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் வளர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் தருமனை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் அருமையான நயினார் அவர்களே, இலை தலைவர் ஆறுமுகம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வடக்கு ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய அண்ணன் கொக்குப்பாளையம் சிவா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இணை அமைப்பாளர் மோகன் அவர்களே, RM செல்வகுமார் அவர்களே, RP செல்வம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, செந்தமிழ் செல்வன் அவர்களே, ஆன்மீக அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் தாமோதரன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஊராட்சி செயலாளர் முரளி அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி செயலாளர் மனோகர் அவர்களே, அண்ணன் தனசிங் அவர்களே, கந்தன் அவர்களே, முருகன் அவர்களே, கார்த்தி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கிளைக்கழக செயலாளர் அண்ணன் சுரேந்தர் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் எங்கள் செந்தமிழில் முதல் வணக்கத்தினை தெரிவித்து, நீங்க எல்லாம் கூடியிருக்கீங்க, அம்மா அக்காலாம் வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? நல்லா நினைச்சு பார்க்கணும். சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து பாருங்க. மக்களுடைய ஆசைகளை தூண்டலாம், அவங்க ஆசையை தூண்டணும், அப்பதான் அவங்கள ஏமாற்ற முடியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, பாவப்பட்ட கடலூர் பாராளுமன்ற தொகுதி, கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். இதே பண்ருட்டியை சேர்ந்தவர். எங்கேயாவது அவரை பார்த்திருக்கிறோமா? டிவிலயோ பேப்பர்லயோ இந்த அடிக்கல் நாட்டினாரு? கிடையவே கிடையாது. சரி, அந்த சாபக்கேடு தான் முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்ப வந்திருக்கிற அது பாருங்க, எப்படி நீங்க ஏமாத்திருக்கீங்க. தமிழ்நாடு மக்களை இன்னும் ஏமாத்திருக்காங்க திமுக காரங்க உணர்ந்துடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, பொய்யா சொன்னாங்க. என்ன பொய் சொன்னாங்க? நீட் தேர்வை நாங்க வந்தா அதை ரத்து பண்ணுவோம். நீட் தேர்வுனா என்ன நிறைய பேருக்கு தெரியல. நம்ம பிள்ளைங்களாம் படிக்கணும், நல்ல விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்ட நல்ல ஒரு இது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதற்காக தான் அடிமட்டத்திலிருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து நம்ம தமிழ்நாட்டை காத்த நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் 7.5 உள் ஒதுக்கீடு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த 7.5 உள் ஒதுக்கீடுனா நீட் தேர்வை நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நீட் தேர்வை கொண்டு வந்ததே இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். காங்கிரஸ் கட்சியோடு மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணியில் இருந்து கொண்டு இதற்கு ஒப்புதல் அளித்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம ஏமாத்துவாங்க திமுக காரங்களாம். அவங்களுக்கு அதே வேலை. உடனே கச்சத்தீவுன்னுவாங்க. கச்சத்தீவு பத்தி யாருக்காவது நமக்கு தெரியுமா? கச்சத்தீவிலும் இந்திரா காந்தி இருக்கும் போது காங்கிரஸ் கூட இதே முத்துவேல் கருணாநிதி என்ற இவர் தான் ஸ்டாலினுடைய அப்பா கூட்டணியில் இருந்துட்டு அந்த கச்சத்தீவை தாரை வாய்த்து கொடுத்ததும் அதே திமுக ஆட்சி தான். அவங்க என்ன சொல்றாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட பொய்யா
500 சில்லற வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 2 வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுதான் உங்களுக்கு வேலை. பெட்ரோலுக்கு டீசலுக்கு மானியம் கொடுக்கறாங்க. யார் வேலை அது? மரியாதைக்குரிய மோடிஜி ஐயா, மரியாதைக்குரிய மேதகு பாரத பிரதமர், உலக நாடுகளை இன்னைக்கு விரளக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவை மிஞ்சி, ரஷ்யாவை மிஞ்சி, சீனாவை தூக்கி போட்டு மெரிக்கிற அளவுக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தில் மேல கொண்டு போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவர்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்மளாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? கேஸ் சிலிண்டருக்கு மானியம், அதுவும் மத்திய அரசாங்கம் தான். இந்த வாக்குறுதி அந்த 520 வாக்குறுதியில் இந்த 2 வாக்குறுதியும் இது அவங்களால செய்ய முடியாத வாக்குறுதியை சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துட்டாங்க. நீங்களும் ஓட்டு போட்டுட்டீங்க. மறுபடியும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த 2 வாக்குறுதி மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அதையும் நாம கவனத்தில் கொள்ளாம மறுபடியும் அந்த ஏமாத்துக்காரனுக்கு நம்ம வாக்களிக்கிறோம். வாக்களிச்சுட்டு வந்தாங்க, என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்ல. அம்மா வீட்டுல இங்க இருக்கிறவங்க எல்லாமே நடுத்தர குடும்பம் தான், விவசாய கூலி வேலை செய்யறவங்க தான். நம்ம பிள்ளைக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் போட்டு லேப்டாப் நம்மளால வாங்கி கொடுக்க முடியாது. நானும் ஒரு தகப்பேன். என் வீட்டுல அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டா, இன்னொரு பையன் 2வது செகண்டரி படிச்சுட்டு இருக்கான். எதுக்காகனா நானே ஒரு உதாரணமா சொல்றேன். அப்படிப்பட்ட சூழல்ல ஏழை பிள்ளைகளும் இந்த வளர்ந்த இந்தியாவில மேல் நோக்கி வரணும்னு முற்போக்கு சிந்தனையோட புரட்சி தலைவி அம்மா யோசிச்சாங்க. ஒரு பிள்ளைகளுக்கும் மடிக்கணில் லேப்டாப் கொடுத்தாங்க. 5 ஆண்டு காலம் திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இந்த லேப்டாப் நிறுத்தியாச்சு. அந்த பிள்ளைங்க வெளியே சொல்லாம கஷ்டப்படுது. நம்ம வீட்டுக்கு 4வது வீட்டுல 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட படிக்கிற புள்ள, காலேஜ் படிக்கிற புள்ள லேப்டாப் வாங்கி வச்சிருக்கியா? 5 வருஷமா கொடுக்கலையா? என் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க 2 பேர் தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு தேர்தல் வரப்போகுதுன்றதுக்காக நாங்கள் லேப்டாப். அதை விட கொடுமை 1000 ரூபாய் வந்த உடனே எல்லா மகளிருக்கும் கொடுத்தாங்களே, கொடுத்தாங்களா? அடுத்து என்ன சொன்னாங்க? தகுதி உள்ள மகளிர் தான். தகுதியை யாரா தேர்ந்தெடுக்குது? நீங்க யாரா எங்க வீட்டு மக்களுடைய தகுதி தேர்ந்தெடுக்குது? அதுவும் 28 மாசம் கொடுக்கல அந்த 1000 ரூபாய. கர்ஜிச்சார் எடப்பாடியா. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கற சொன்னீங்க, கொடுக்கல. சட்டமன்றத்துல கர்ஜித்ததுக்கு அப்புறம் 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய். அது கூட 1,30,00,000 கார்டுக்கு அனுப்பினாங்க. 1 கோடி பேருக்கு போய் சேர ஆட்சி முடிய போகுது. 5000 ரூபாய் கொடுக்காங்களே, இந்த 3 மாசத்துக்கு 3000 ரூபாய். இந்த கோடை விடுச்சு. ஏன் போன வருஷம் கோடை வரலையா? இது 10 நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. இது காங்கிரஸ் அரசு ஆயிடும். அடுத்து நீங்க ரெட்டாளி ஓட்டு போட போறீங்க, எடப்பாடி போறாரு, அவர் கூட போறாரு. அம்மா தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். விளையாட்டு கிடையாது இது. இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச தேர்தல் மாதிரி கிடையாது. கத்திரிக்காய் வாங்க போறீங்க, 1/2 கிலோ வாங்கினா 4 கத்திரிக்காய் 3 சொத்தை இருந்தா விட்டுருங்களா? இந்த காலம் 1 ரூபாய் வாங்குறீங்க இல்லையா? 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நாட்டுல நம்மளை நிர்வகிக்கிற ஒரு ஆட்சியை நீங்க சரியா தேர்ந்தெடுக்காங்க. நம்மளாம் ஏழை மக்கள் எல்லாம் ஏமாளி நினைச்சிட்டு ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒண்ணு கொடுக்கல. ஒன்றிய அரசு என்ன பண்ண போற? பேசிக்கா நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசிக்குவோம். போகாத ஊருக்கு வழி சொல்றேன், போகாத ஊருக்கு வழி சொல்றேன். சப்போஸ் அந்த ஆட்சி வந்தா மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. ஒரு விவேகப்படுத்தல் சொல்லாமல இது வரைக்கும் எனக்கு என்ன செய்திருக்கு? உனக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணி இருக்கிற இன்னைக்கு நம்ம கூட்டணி அறிவிச்சிருக்காரு. அமித்ஷா ஐயா அறிவிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வந்து மோடிஜி ஐயா அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வருங்காலத்தில் எடப்பாடியார் தான். அவர் வந்தால் மட்டும்தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. 2 முறை விவசாய கடன்களை ரத்து செய்தார் எடப்பாடியார். கொரோனா காலம் சாதாரண ஆட்சி பண்ண முடியாது, வருமானமே கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் வந்துட்டு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இத்தனை ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்து கூட காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்திருக்கிற, வாஜ்பாய் பிஜேபி கூட கூட்டணி இருக்க. தமிழ்நாட்டுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. ஒத்த மாரி கொடுக்கல. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில பங்கு வகிக்கல. இந்த 4 ஆண்டு காலத்துல 11 மருத்துவக் கல்லூரி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கொரோனா காலத்துல வருமானம் இல்லாம மக்களையும் இதை விட ஈஸியா இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க. மத்திய அரசு கொடுக்க வேண்டியது அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கோதுமை போன மாசம் தான் வாங்கினீங்க. கோதுமை எப்போ போட்டாங்கம்மா? ஏன் அதுதான் சொல்ல வரேன். கோதுமை மத்திய அரசாங்கம் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கோதுமை கொடுத்து 3 மாசம் ஆகுது. இவங்க சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. இப்ப என்ன பொய் சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்கறது தெரியல. அதனால அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மக்களை எப்படி ஏமாத்தலாம்,
இப்ப என்ன சொல்றாங்க, உங்ககிட்டே நாங்க ஒப்படைச்சிடுறோம். எந்த 5 வருஷத்துல இந்த 47 சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடுல ஒட்டுமொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். ஆனா இந்த 5 வருஷத்துல திமுக வாங்கி வச்சிருக்கிற கடன் 5 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து போச்சு. இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, உங்க தலையில, உங்க பிள்ளைங்க தலையில, என் தலையில, அண்ணன் தலையில கடனை சுமத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் ஆசிய பணக்கார வரிசையில கருணாநிதி குடும்பம் தான். கருணாநிதி, ஸ்டாலின், அடுத்தது உதயநிதி, அடுத்து இன்பநிதி, கலாநிதி மாற, தயாநிதி மாற, கனிமொழி, எப்ப நம்மளாம் தெரிந்து போறோம். நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் நம்ம குடும்பத்துக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, உன் சொந்தத்துக்காக. யாருக்கு இதுவரைக்கும் நம்ம வாக்களித்தோம் என்பதை விட இனிமே யாருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு நீங்க தான் தீர்மானிக்க. அதனால நம்மளை ஏமாத்துறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்த்துட்டாங்க. எடப்பாடியார் நினைச்சு பாருங்க. இப்ப கூட எடப்பாடியார் என்ன சொல்றாரு, தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டம் இப்ப 5 வருஷமா கரெக்டா 1000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட I-12 60,000 ரூபாய் தான் கொடுத்திருப்பாங்க. இதே நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு லேப்டாப்னா அது ஒரு 20,000. தாலிக்கு தங்கம் 5,000 ரூபாய் ஆரம்பிச்சது. அம்மா அதை தாலிக்கு தங்கமா கொண்டாந்து நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டிகிரிக்கு படிக்க வச்சிருப்போம். 4 இடத்துல 5 இடத்துல கடன் வாங்கியிருப்போம். ஒரு கடன் அடைக்க முடியாம இருக்கும். கணவன் மனைவி பேசுவாங்க, அந்த கடன் எப்படி கொடுக்குறதுன்னு. மனைவி சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, வீடியோ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன், அடுத்த வாரம் செக் வருது, தாலிக்கு தங்க வருது, அந்த கடனை அடைச்சாங்களே, அந்த திட்டத்தை ஏன் நிறுத்தணும்? எல்லாம் யோசிக்கணும். அது பங்கு சந்தை இருக்கு இல்லையா, அது மூலியமா தான் அது அந்த விலையேற்றம் வருது, விலை குறையறதெல்லாம். இதுக்கும் மோடி அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்ல. தமிழ்நாட்டை உண்மையாகவே நேசித்துக் கொண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையானதை மரியாதைக்குரிய மோடி ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு, பிஜேபிக்கு பேர் போடுறதுக்காக அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒன்றிய அரசு அவங்களை எதிர்க்கணும் சொல்லிட்டு நம்மளை முட்டாளாக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் வந்துவிடக்கூடாது. அதற்கெல்லாம் சபதம் எடுத்துட்டு சத்தியம் பண்ணி முடிவு எடுத்துக்கங்க. சத்தியமா நீங்க ரெட்டாளி போட்டு போடுங்க, கணக்கெடுப்பே கிடையாது. உங்க ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கு 2000 ரூபாய் எடப்பாடி கொடுக்க போறேன், கணக்கெடுப்பே கிடையாது. நிருபர்லாம் சூழ்நிலை கேட்கறாங்க, எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? நிர்வாக திறன் இருக்கு, என்னால் கொடுக்க முடியும். மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். அதே போல வருஷத்துக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது மோடி ஐயாருடைய ஆசையோட கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏதோ வந்தாங்க, மைக் பிடிச்சி பேசுனாங்க, எல்லாரும் அவ்வளோ அவ்வளோன்னு சொன்னாங்க, திரும்ப சொல்லிச்சு அந்த தம்பின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட மைக் படிக்க போறீங்களா? நீங்க ஒரு 2 பேர்ட்டு பேசுங்க, உண்மையை சொல்லுங்க. இந்த மாதிரி வந்தாக்கா இவங்க வந்தா தான் பண்ண முடியும். அந்த உண்மையை நீங்களும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் கூறிக்கொண்டு, இந்த பஞ்சுட்டி தொகுதியிலே பாரதிய ஜனதா கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவோடு யாரை எடப்பாடியார் கை காட்டுகிறாரோ பாரதியருடைய ஆதரவோடு, எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய சம்பத்தனுடைய ஆதரவோடு அந்த வேட்பாளரை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே பண்ருட்டியிலே வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்காக சபதம் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.